தாராளவாத அரசு முறையில தோற்றம் சம்பந்தமா தாராளவாத கோட்பாற்ற தோற்றம், அரசு முறையில தோற்றம், கருத்தியல் தோற்றம் எல்லாம் உண்டுதான். தாராளவாதத்துல தோற்றம் எப்படி இருந்துச்சு பாப்போம். யாரு கேளுமண்டு நேத்து வகுப்புக்கு வந்த யாராவது ஒரு ஆள் செல்லலாம். ஒருத்தருக்கு முன்னாதா நெல்ல விளங்கப்படுத்துற ஆளுக்கு நான் ரீலோட் பரிசு போட்டு விடுறேன். நெல்ல விளங்கப்படுத்துற ஆளுக்கு ரீலோட் போட்டு விடுறேன். பார்ப்போம் யாரு கேளுமெட்டு சொல்லி. அருமையான வாய்ப்பு மிஸ் பண்ணப்பட எவ்வளவுன்னு சொல்ல மாட்டேன், பட் போடுவேன் நான். ஆறு நல்லா விளங்கப்படுத்துறான்னு பார்ப்போம். தோற்றம் மட்டும்தான், பெருசா ஒன்றும் இல்லை. தோற்றம் மட்டும்தான் விளங்கப்படுத்தணும். ரைட், பார்ப்போம். தாராளவாத அரசு முறை தோற்றம் ஒருத்தருக்கும் மேலாதாம். பார்ப்போம், ஒருத்தருக்கும் தைரியம் இல்லை போல. தாராளவாதத்துல தோற்றம் வந்து 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில நமக்கு தெரியும் சர்வாதிகார ஆட்சி இடம்பெற்றுச்சு. அரசன்ட கையில தான் எல்லா அதிகாரமுமே இருந்துச்சு. அரசன் தான் சர்வாதிகாரியாக செயற்பட்டான். அப்ப அந்த நேரத்துல அந்த காலப்பகுதியில வாழ்ந்த அறிஞர்கள் வந்து செல்றாங்க நம்ம இவர் அந்த மன்னன் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றி மக்களுக்கு கொடுப்போம். மக்களுக்கு அந்த அதிகாரங்களை கொடுப்போம் என்று சொல்லி முடிவெடுக்காங்க. முடிவெடுத்து இந்த தாராளவாதம் என்கிற அந்த கோட்பாட்டை உருவாக்கி அது மூலமாக ஒரு அரசை தாவிக்காங்க. அதுதான் தாராளவாத அரசு. இப்ப தாராளவாத கருத்தியல் எழுதும் போது தாராளவாதத்துக்கு பக்கத்துல கருத்தியல் என்று சேர்த்துதான் பாவிக்கணும். தாராளவாத கோட்பாடு பத்தி எழுதும் போது, இந்த தோற்றம் எழுதும் போது தாராளவாத கோட்பாடு என்று சொல்லி பாவிக்கணும். தாராளவாத அரசு முறையில நம்ம தோற்றத்தை எழுதும் போது தாராளவாத அரசு என்று சொல்லித்தான் பாவிக்கணும். அப்ப மூணு இடத்துலயும் தலைப்புக்கு ஏத்த மாதிரி அந்த பெயர் மட்டும் மாறுபடும். தாராளவாதத்துக்கு பக்கத்துல அந்த தலைப்புல என்ன கேட்டிருக்குதோ அதை போட்டா சரி. ரைட். இப்ப அந்த சர்வாதிகாரத்துக்கு எதிராக 17ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில இந்த தாராளவாத அரசு உருவாகுது. இது மக்கள சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் மக்கள உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் என்ன செய்யுது? தாராளவாத அரசு முறை உருவாக்கம் பெறுகிறது. இதைத்தான் நம்ம இப்ப சோட்டா எழுத போறோம். நான் எழுதுறேன், கூட சேர்ந்து எழுதுங்க. எழுதின எல்லாத்தையும் நீங்க அனுப்ப தேவையில்லை. நீங்க எழுதினா வச்சுக்கோங்க. ஆனா எழுதணும், கட்டாயம் எழுதி வச்சிருக்கணும். ரைட்.
யாருக்கும் எதுவும் சந்தேகம் சொன்னா மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். செட் செட் பண்ண வேணாம், நான் செட் பார்க்க மாட்டேன். மைக் ஆன் பண்ணி பேசுங்க, சந்தேகம் சொன்னா மட்டும். ரைட். இப்ப மேலுக்கு நாம எழுதியிருக்கிற இந்த 9 வரியும் என்னத்தை பத்தி சொல்லுது? தோற்றத்தை பத்தி சொல்லுது. தோற்றத்தை பத்தியும் அது எப்படியான அரசு முறைங்கிறதையும் சொல்லுது. இப்ப அடுத்தது தொடர்ந்து எழுத போறோம். அது எப்படியான அரசு முறைங்கிறத அப்படியே தொடர்ந்து எழுத போறோம். மேலுக்கு நான் காட்டிருக்கிறது இது தோற்றம். அதுக்கு கீழே காட்டப்பட்டிருக்கிறது அது எப்படியான அரசு முறைங்கிறத காட்டிருக்கேன். இப்ப அடுத்தது நம்ம எழுத போறதும் அது எப்படியான அரசு முறை, ஏன் உருவாக்கப்பட்டுச்சுங்கிறத ஒரு சின்ன ஒரு பந்தியில கொடுக்க போறோம். அதையும் எழுதுங்க. புதுசா வந்தவங்க ஆஹ் ஒரு 8 லைனை விட்டு போட்டு அடுத்தது எழுதுங்க. நான் எழுதுறது எழுதுங்க. புதுசா வந்த ஆக்கள், மத்த ஆக்கள் தொடர்ந்து எழுதிட்டு போங்க.
ரைட். இவ்வளவுதான். இவ்வளவுதான் அந்த ஏன் உருவாயிச்சு, அதுல பண்புகள் என்னங்கிறத சுருக்கமா தந்திருக்கேன். அவ்வளவு பார்த்து எழுதி முடிங்க பாப்போம். ரைட். செட் பாக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு லிங்க் தந்திருக்கேன். அந்த லிங்க் தான் எங்களோட குரூப்ல லிங்க். அதுல ஜாயின் ஆகாதாக்கள் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. இந்த நான் டைப் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பிடிஎஃப் எல்லா பிடிஎஃப் வந்து நான் குரூப்ல அந்த குரூப்லாம் போடுவேன். எல்லா குரூப்லயும் போட்டு நிக்க இயலாது, அந்த குரூப்ல தான் போடுவேன். அப்ப பிடிஎஃப் வேணுமான ஆட்கள் அந்த குரூப்ல ஜாயின் ஆகுங்க. ரைட். அடுத்தது நாம எழுத போறது தாராளவாதத்தின் பண்புகள். தாராளவாத அரசு முறையில என்னென்ன பண்புகள் இருக்குங்கிறத எழுத போறோம். இப்ப நம்ம பாசிசவாத அரசு எடுத்து பார்த்தோம்னா அதுல ஒரு வகையான பண்புகள் இருக்கும் என்ன. அதே மாதிரி தாராள ஜனநாயக அரசுல என்னென்ன பண்புகள் இருக்குங்கிறத கொடுக்க போறோம். எல்லாம் தேவையில்லை, ஒரு 7 பண்புகள் நம்ம விலைக்கு கொடுத்தோம்டா அவ்வளவு போதும். 7 பண்புகள் விலைக்கு கொடுத்தோம்டா போதும். தாராளமாக தாராளவாதத்தை எழுதலாம். தாராளமாக தாராளவாதத்தை எழுதலாம். 7 பண்புகள் கொடுத்தா போதும். ரைட், நான் எழுதுறேன். எழுதி போட்டு விளங்கப்படுத்துறேன், ஷோர்ட்டா விளங்கப்படுத்துறேன். இதுல பண்புகளை நமக்கு தெரியும் தானே. ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் போட்டு போட்டு ஷோர்ட்டா விளங்கப்படுத்துறேன். நீங்களும் அதை எழுதுக்க. ரைட். அரசியல் அமைப்பு ஒன்று காணப்படுதல். தாராளவாதத்துல தாராளவாத அரசு வந்து ஒரு யாப்பின் அடிப்படையிலாம் செயற்படும். ஒரு யாப்பை வச்சுதான் தாராள ஜனநாயக அரசு செயற்படும். அப்ப யாப்பை வச்சு செயற்படுறதுனால அங்க என்ன இருக்காது, தான் தோன்றித்தனம் இருக்காது. அதாவது சர்வாதிகார தன்மை என்ன செய்யாது, இருக்காது. நாடு அமைதியாக இருக்கும். சோ அந்த சர்வாதிகார தன்மையையும் அந்நாட்டில் இருக்கக்கூடிய அமைதி இன்மையையும் தவிர்ப்பதற்காக என்ன நடக்குது, யாப்பு ஒன்று நடைமுறையில் இருக்குது. தாராள ஜனநாயகத்துல யாப் ஒன்று இருக்கும். இந்த யாப்பு வந்து முதல்ல ஐக்கிய அமெரிக்கா. ரைட். அப்ப அமெரிக்காவுல இந்த தாராள ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்தின அடுத்த நிமிஷம் யாப்பையும் உருவாக்கிட்டாங்க. பாப்போம் யாருக்கு தெரியும்னு சொல்லி. ஐக்கிய அமெரிக்காவுல எத்தனாம் ஆண்டு யாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது? நேத்து கூடியிருந்து நான் கேள்விகளை கேட்டு கேட்டிருக்கேன். யாருமே அந்த ரீலோட் பரிசுகளை பெறுவோம் சொல்லி ஐடியா இல்ல ஒருத்தருக்கும் என்ன. பாப்போம் யாரு கேளும் சொல்லி பாப்போம். ஐக்கிய அமெரிக்காவுல எத்தனாம் ஆண்டு யாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது? 6 செகண்ட் டைம். 6 செகண்ட் டைம் தாரன். யாரு சொல்றீங்கன்னு பாப்போம். அமெரிக்காவுல யாப்பு எத்தனாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு?
ரைட். ஐக்கிய அமெரிக்காவுல 1789 ஆண்டுல இருந்து யாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்ப அரசியல் அமைப்பு ஒன்று என்ன நடைமுறையில இருக்கணும். தாராளவாதத்துல பண்பு எழுதுங்க பாப்போம். நான் எழுதுறேன். யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். சொல்லுங்க. கேட்ட கேள்வி திரும்ப கேட்க. ஐக்கிய அமெரிக்காவிலே எப்ப நடைமுறைப்படுத்தப்பட்ட ஞாபகம் இருக்கிறார்கள்? விளங்கல. 1789 ஆண்டு. ரைட், வெரி குட். 1789. ரைட், ஞாபகம் இருக்குது. எழுதுங்க பார்ப்போம். 1789 ஆண்டில் இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. எனக்குன்னா பொலிட்டிக்கல் மாதிரி வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். விளங்கல. அலிஷா யாரோட கதைக்கீங்க? ஆறு மைக் ஒன் பண்ண. அலிஷா பொலிட்டிக்கலை பத்தி ஏதோ கதை வந்த மாதிரி இருந்துச்சு. ரைட், அடுத்த பண்பு என்ன எழுதலாம்? அடுத்த பண்பு உங்களுடைய கேட்போம். அடுத்த பண்பு என்ன எழுதலாம்? ஆறாவது ஒரு ஆள். சொல்லுங்க பாப்போம். யாருக்கு கேளும்? அடுத்த பண்பு என்ன எழுதலாம்? ட்ரை பண்ணுங்க. யாராவது ஒரு ஆள். பண்பு மட்டும் சொன்னா போதும், நீங்க விளக்கப்படுத்த தேவையில்லை. பண்புட தலைப்பை சொன்னா போதும், நான் எழுதுவேன். தாராளவாதத்துல பண்பு தெரியா என்று சொல்லி சொல்லப்படா. பொறுப்புடைய அரசாங்கம். ரைட், பொறுப்புடைய அரசாங்கம்.
எழுதுறேன், எழுதுங்க. ரைட். பொறுப்புடைய அரசாங்கம்ங்கிறது மக்கள் தான் இப்ப ஆட்சியாளனை தெரிவு செய்யறாங்க. அப்ப தெரிவு செஞ்சா மக்கள் யாருக்கு, ஆட்சியாளன் யாருக்கு பொறுப்பு செல்லணும்? மக்களுக்கு பொறுப்பு செல்லணும். அதான் விஷயம். அப்படி ஆட்சியாளன் பொறுப்பு செல்ல தவறிட்டாருன்னு சொன்னா மக்கள் அந்த ஆட்சியாளனை விரட்டிட்டு இன்னொரு ஆட்சியாளனை கொண்டு வருவாங்க. அவ்வளவுதான் விஷயம். பொறுப்புடைய அரசாங்கம்ங்கிற அவ்வளவுதான். மக்கள் தான் அரசாங்கத்தை தெரிவு செய்யறாங்க. அப்ப அரசாங்கம் மக்களுக்கு பொறுப்பு செல்லணும், பொறுப்புடையதாக இருக்கணும். ரைட். அடுத்தது வேற பண்பு. 40 நிமிஷத்துல கட்டாயினா நீங்க எங்க இருந்து லிங்க் எடுத்தீங்களோ அங்கேயே போய் ஜெயின் ஆகுங்க. ஒரு 9 மணிக்கு கிளாஸ் முடியும், கவலைப்பட தேவையில்லை. 9 மணிக்கு நான் முடிச்சிருவேன். ரைட். அடுத்தது அடுத்த பண்பு. போட்டித்தன்மை வாய்ந்த அரசியல் கட்சி. ரைட், வெரி குட். போட்டித்தன்மை வாய்ந்த அரசியல் கட்சி முறை. தாராள ஜனநாயகத்தில அரசியல் கட்சிகள் உருவாக்கலாம். நாமளே அரசியல் கட்சிகள் உருவாக்கலாம். யாருக்கும் அரசியல் கட்சி உருவாகிறதுக்கான வாய்ப்பு அங்க இருக்கும். சோசியலிச அரசாங்கத்துல வந்து ஒரு கட்சி தான் இருக்கும். ஆனா தாராளவாதத்துல வந்து பல கட்சி முறைகள் இருக்கும். போட்டித்தன்மை கொண்ட பல கட்சி முறை. எத்தனை கட்சினாலும் உருவாக்கலாம், யாரு வேணுமென்றாலும் உருவாக்கலாம். ரைட், வெரி குட். போட்டித்தன்மை வாய்ந்த அரசியல் கட்சி இருத்தல்.
நான் ஒரு மாதிரி சொன்னேன் மைக்கை மியூட் பண்ணுங்க மைக்கை மியூட் பண்ணுங்க ரைட் பாப்போம் யாருக்கு தெரியும் சொல்லி ஒரு கேள்வி அடுத்த கேள்வி உதாரணமா ஒரு நாட்டை சொல்லி அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகளை சொல்லுங்க பாப்போம் ஒரு நாட்டை சொல்லி அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் சொன்னா சரி பாப்போம் யாரு கேளு ட்ரை பண்ணுங்க அமெரிக்காவுல தொழிற்கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த ரெண்டு கட்சி இருக்கு. ரைட் வெரி குட் அமெரிக்காவுல தொழிற்கட்சியும் கன்சர்வேட்டிவ் கட்சி ரைட் அவ்வளவுதான் அவ்வளவுதான் போட்டி கட்சி முறை சம்பந்தமாக அடுத்த பண்பு என்ன எழுதலாம் அடுத்த பண்பு என்ன எழுதலாம் பாப்போம் பொருளாதாரத்தை தேடிக்கொள்றதுல சுதந்திரம் காணப்பட்டுச்சு. பொருளாதார சுதந்திரம்